ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வைப்லி ஆப்போட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது வைப்லி ஆப்போட ப்ரமோஷன் வீடியோல, ஸ்பான்சர் வீடியோல, ஆல்சோ வைப்லி ஆப்புக்கு அகேன்ஸ்டான வீடியோவும் இல்ல. ஜஸ்ட் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வைப்லி பேசிக்கலி பாத்தீங்கன்னா இது ஒரு கனெக்டிங் ஆப். நியூ பீப்புள் கனெக்ட் பண்றதுக்கு, சாட் பண்றதுக்கு அண்ட் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணலான்னு இந்த ஆப்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் மார்க்கெட்டிங் ஸ்டைல்னு பார்த்தோம்னா பாய்ஸுக்கு இதை ஃப்ரெண்ட் மேக்கிங் ஆப்னு ப்ரமோட் பண்றாங்க. கேர்ள்ஸுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க பாய்ஸ் கூட பேசி ஏர்ன் பண்ணலான்னு ப்ரமோட் பண்றாங்க. இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட ஸ்கிரீன் ரெக்கார்டிங் எல்லாம் காட்ட முடியாது, ஏன்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன் இந்த ஆப்புக்கு இல்ல. ஸோ நீங்க ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணதுமே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணும். ஸோ உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணது உங்களோட ஜெண்டர் கேட்பாங்க. ஸோ நீங்க இங்க ஃபீமேல்னு செலக்ட் பண்றீங்கன்னா வாய்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ சீட்டிங்கெல்லாம் இந்த ஆப்ல சான்ஸே இல்லை. ஸோ ஒன்ஸ் ஜெண்டர் செலக்ட் பண்ணதும் நம்மளோட நேம் என்டர் பண்ணணும். நம்ம ரேண்டமா எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்மளோட ஒரிஜினல் நேம் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ அவதார் பாத்தீங்கன்னா ஆப்பே நம்மளுக்கு அசைன் பண்ணும். நம்மளோட பிக்ஸ் எல்லாம் வைக்கணும்னே தேவையில்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஆப்போட இன்டர்ஃபேஸ் பாய்ஸுக்கு வேற மாதிரி இருக்கும், கேர்ள்ஸுக்கு வேற மாதிரி இருக்கும். இப்போ கேர்ள்ஸ் சைட்ல ஆப் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேர்ள்ஸ் சைட்ல இன்டர்ஃபேஸ் சிம்பிளா தான் இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இந்த ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ், ரிப்போர்ட், வயலேஷன்ஸ், பிளாக்டு அக்கௌண்ட்ஸ், வைப்லி பாலிசிஸ், லாக் அவுட் ஆப்ஷன் இல்ல பெர்மனன்ட் டிலீட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க பாத்துக்கலாம். ஸோ நீங்க இந்த ஆப் யூஸ் பண்றீங்க அண்ட் இந்த ஆப் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இதுல இருந்து உங்களோட அக்கௌண்ட்டை பெர்மனண்டா டிலீட் கூட பண்ணிக்கலாம். அண்ட் ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா தான் உங்க ப்ரொஃபைல ஆன்லைன்னு ஷோ ஆகும். ஸோ நீங்க ஆன்லைன் போக விரும்புனீங்கன்னா இதை ஆன் பண்ணுங்க, இல்லைன்னா ஆஃப்லைனா தான் ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆன்லைன் கொடுத்ததுமே நமக்கிட்ட சில கைட்லைன்ஸ் எல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கைட்லைன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கால்ஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆடியோ ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ஆன் பண்ணதுமே உங்களுக்கு கால்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிரும். அண்ட் ஏர்னிங் சிஸ்டம் பார்த்தோம்னா இந்த ஆப்ல நம்ம கால் பேசினா நம்மளுக்கு டைரக்டா கேஷா கிடைக்காது, ஜெம்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ வித்ட்ரா டைம்ல இந்த ஜெம்ஸை தான் நம்ம கேஷா கன்வெர்ட் பண்ணி நம்ம வித்ட்ரா பண்ணிக்கணும். ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வித்ட்ரா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட கேவைசி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். கேவைசி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணலன்னா வித்ட்ரா பண்ண முடியாது. அண்ட் வித்ட்ராவல் லிமிட் இருக்கு. உங்ககிட்ட மினிமம் 2000 ஜெம்ஸ் இருந்தா மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த ஜெம்ஸோட பிரைஸ் என்னன்னு எக்ஸாக்டா இந்த ஆப்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, ஏன்னா ஜெம்ஸோட பிரைஸ் வித்ட்ரா டைம்ல வேரி ஆகும்னு பாலிசிஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. கலெக்டட் ஜெம்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஜெம்ஸ் கலெக்ட் பண்ணி 72 ஹவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அதை வித்ட்ராவும் பண்ண முடியும். அண்ட் வித்ட்ரா பண்ற அமௌண்ட்ல டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவோம்னு பாலிசிஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் டெய்லி அர்னிங்ஸ் நம்ம ஹோம் பேஜ்லயே ட்ராக் பண்ணலாம். எஸ்டர்டேஸ் அர்னிங்ஸ், டுடேஸ் அர்னிங்ஸ்னு செப்பரேட்டா அங்க ஷோ ஆகும். ஆல்சோ வித்ட்ராவல் செக்ஷன்ல ஒன்ஸ் நீங்க வித்ட்ராவலுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னா இங்க வித்ட்ராவலுக்கு எலிஜிபிள்னு ஷோ ஆகும். ஸோ வித்ட்ராவல் ப்ரோசஸ் அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இல்ல, சிம்பிளா தான் இருக்கு. இம்பார்ட்டன்ட்லி இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணி கால் எல்லாம் பேசல. ஸோ வித்ட்ரா பண்ற அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கரெக்டா வருதான்னு எனக்கு சரியா தெரியல. சப்போஸ் இந்த ஆப் யாராவது யூஸ் பண்ணி ஏர்ன் பண்றீங்கன்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த ஆப்ல நீங்க எக்ஸ்ட்ரா அர்னிங்ஸ் கூட பண்ணலாம். அதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். டாஸ்க் லெவல் 1 அண்ட் லெவல் 2 இருக்கும். ஸோ லெவல் 1 நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈச் காலுக்கு 40% எக்ஸ்ட்ரா அர்னிங், 20% மோர் கால்ஸ் கனெக்ட் ஆகும் அண்ட் ஸ்டார் ஹாஸ்ட் பேட்சும் கிடைக்கும். டாஸ்க் லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஈச் காலுக்கு உங்களுக்கு 60% எக்ஸ்ட்ரா அர்னிங், 40% மோர் கால் கனெக்ட் ஆகும் அண்ட் சூப்பர் ஸ்டார் ஹாஸ்ட் பேட்சும் இதுல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 டாஸ்க்குமே நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ல நீங்க எக்ஸ்ட்ராவா கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட சப்போர்ட் டீமை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு போயிட்டு அங்க ஹெல்ப் சப்போர்ட் இருக்கும், அதுல நீங்க அவங்க கூட சாட் பண்ணிக்கலாம். யூஸ்வலி ரிப்ளை கிடைக்கிறதுக்கு 1 டே ஆகும்னு இந்த ஆப்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்ல மிஸ்டு கால், கால் ஹிஸ்டரி எல்லாம் பாக்குறது கூட செப்பரேட் செக்ஷன்லாம் இருக்கு. ஸோ இந்த செக்ஷன்ல போனீங்கன்னா நீங்க கால் ஹிஸ்டரி, மிஸ்டு கால்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேர்ள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாச்சு. இப்போ பாய்ஸ் சைடு பார்ப்போம். பாய்ஸ் சைடு இந்த ஆப் நீங்க ஓபன் பண்ணதுமே ஹோம் பேஜ் இப்படிதான் ஷோ ஆகும். இதுல உங்களுக்கு கேர்ள்ஸோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். வீடியோ கால் அண்ட் ஆடியோ காலும் ஆப்ஷனும் இதுல இருக்கு. அண்ட் இதுல 2 டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னுல ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கு, இன்னொன்னு ஐகான் இருக்கு. ஐகான் டேப் பத்தி கரெக்டா தெரியல, பட் நம்ம கேர்ள்ஸ் சைட்ல பார்க்கும்போது அங்க ஸ்டார் பேட்ச் பார்த்தோம் இல்லையா, மேபி அந்த ஸ்டார் பேட்ச் கலெக்ட் பண்ண கேர்ள்ஸ் எல்லாம் இந்த ஐகான் டேப்ல இருப்பாங்களோன்னு தோணுது. கேர்ள்ஸுக்கு இந்த ஆப்ல ஜெம்ஸ் கொடுக்குற மாதிரி பாய்ஸுக்கு இந்த ஆப் காயின் பேசிஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்க கேர்ள்ஸ் கூட வீடியோ கால் இல்ல ஆடியோ கால்ல பேசணும்னா இந்த காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணி தான் நீங்க பேச முடியும். ஸோ காயின்ஸ் ரேட் எல்லாம் ஸ்கிரீன்ல காட்டுறேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காயின்ஸுக்கு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ
ஒன்ஸ் நீங்க காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி 365 டேஸ்க்குள்ள அதை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ நான் இந்த ஆப் யூஸ் பண்ணதுல எனக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா கேர்ள் சைட்ல நான் செக் பண்ணும்போது எனக்கு வீடியோ கால்னு எந்த ஆப்ஷனுமே ஷோ ஆகல. பட் பாய்ஸ் சைட்ல இந்த ஆப் பார்க்கும்போது இதுல வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ கேர்ள்ஸ்ல வீடியோ கால் காட்டல, பட் பாய்ஸ்ல வீடியோ கால்னு காட்டுது இல்லையா? ஸோ இந்த பாய்ஸ் கூட பேசுற கேர்ள்ஸ் எல்லாம் யாரு, அவங்க எப்படி இந்த ஆப் யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. மேபி உங்களோட எம்ப்ளாயிஸே தான் பேசுறாங்களோன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஸோ இந்த வீடியோ கால்ல பேசுற கேர்ள்ஸ் எல்லாம் கரெக்டா யாருன்னு தெரியல. நீங்க இந்த ஆப் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு டவுட் பாத்தீங்கன்னா, இந்த அவதார் செட் பண்றதுல அவதார் நான் கேர்ள்ஸ் சைட்ல செட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்பே தான் எனக்கு ஒரு ஏஐ அவதார் சஜஸ்ட் பண்ணிச்சு. அது நம்ம பார்க்கும்போதே ஏஐன்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் பாய்ஸ் சைட்ல பார்க்கும்போது ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் ஆக்சுவல் கேர்ள்ஸோட ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவதார்ல எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இன்னுமே இருக்கு. நெகட்டிவ் சைட் பத்தி ஸ்ட்ரைட்டா சொல்றதுன்னா, இந்த ஆப்ல நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, ஜெம்ஸோட வேல்யூ இந்த ஆப்ல கரெக்டா மென்ஷன் பண்ணல, வித்ட்ரா டைம்ல வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வித்ட்ரா டைம்ல இது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, எப்படியும் ஜெம்ஸ்ல தான் பே பண்றாங்க, பட் அந்த ஜெம்ஸையும் நம்ம டைரக்டா அப்பவே வித்ட்ரா பண்ண முடியாது. 72 hours ஆகும்னு சொல்றாங்க இந்த ஜெம்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்றதுக்கு. ஆல்சோ டிடிஎஸும் டிடெக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம எவ்வளோ பேசினாலும் இந்த ஆப்ல நம்ம நிறைய எல்லாம் earn பண்ண முடியாது. எல்லா அமௌண்ட்டும் டிடெக்ட் ஆகி கம்மியா தான் இதுல earn பண்ண முடியும். அண்ட் பாய்ஸ் சைட்ல பார்த்தோம்னா, இந்த ஆப்ல நீங்க கேர்ள்ஸ் கூட காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி தான் பேச முடியும். காயின்ஸ் ரீசார்ஜ் அமௌண்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆல்சோ 1 மினிட்டுக்கு எவ்வளோ காயின்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு கரெக்டா மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்க ஒரு கேர்ள் கூட 30 மினிட்ஸ் பேசுறீங்கன்னா மேபி 500க்கு மேல நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க ஆட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் 1 rupeesக்கு பேசலாம். பட் 1 rupeesக்கு ஆக்சுவலா இதுல நீங்க ஹலோ கூட நீங்க சொல்ல முடியாது. அண்ட் இன்னொரு மேஜர் டவுட் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், எனக்கு கேர்ள் சைட்ல வீடியோ ஆப்ஷன் எங்கேயுமே காட்டல. நான் ஃபுல் ஆப் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வீடியோ கால் ஆப்ஷன் சுத்தமா எங்கேயுமே காட்டல. பட் பாய்ஸ் சைட்ல வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு. கேர்ள்ஸ் வீடியோ கால் எனேபிள் பண்ணாதான் பாய்ஸ் பேச முடியும். ஸோ கேர்ள்ஸ் சைட்ல இது காட்டலன்னா எக்ஸாக்டா இதுல பேசுற கேர்ள்ஸ் யாரு, ஏஐ யூஸ் பண்றாங்களா இல்ல அவங்களோட எம்ப்ளாயிஸை யூஸ் பண்ணி கால் பண்ண வைக்கிறாங்களான்னு கரெக்டா தெரியல. அண்ட் பாய்ஸ் சைட்ல இன்னொரு கன்சர்ன் பார்த்தோம்னா, இதுல நீங்க பே பண்ணி கேர்ள்ஸ் கூட பேசுறீங்க. உங்ககிட்ட பேசுற கேர்ள்ஸும் இதுல earn பண்றதுக்காக தான் பேசுறாங்க. ஸோ earn பண்றதுக்காக பேசுறவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ இதுல உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடைப்பாங்களான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அண்ட் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கேர்ள்ஸுக்கு இதுல சேஃப்டி இருக்கு, நோ ஹார்ம்ஃபுல் டாக்ஸ், நோ செக்ஷுவல் டாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இந்த வைப்லி ஆப் என்கிட்டயே ப்ரமோஷனுக்கு கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி கனெக்டிங் ஆப்ஸ்க்கெல்லாம் நான் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். பட் இது கனெக்டிங் ஆப்னு தெரியாது, ஜஸ்ட் ஆப்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க, வைப்லின்லாம் சொல்லல. ஸோ ஃபர்தர் கேட்கும் போது தான் வைப்லின்னு சொல்லிட்டு அதோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஸோ இவ்வளவு மோசமா ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சு ப்ரமோஷன் பண்ற ஆப் கேர்ள்ஸோட சேஃப்டி எல்லாம் பார்ப்பாங்களான்னு நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. ஃபைனலா சொல்லணும்னா, இந்த ஆப்புக்கு நான் எகென்ஸ்டும் இல்லை, இந்த ஆப் நான் ப்ரமோட்டும் பண்ணல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றேன். ஸோ பாய்ஸுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியே ஆகணுமா? ஆல்சோ நம்மளோட ரியல் வேர்ல்ட்ஸ்லேயே நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸை நான் போதும் தான் நினைக்கிறேன். பட் டிசிஷன் உங்க சைட்ல தான் இருக்கு. கேர்ள்ஸுக்கு சொல்றதுனா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் தான், இவ்வளோ மோசமா ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சு ப்ரமோஷன் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரமோஷன் பாக்குறவங்க அந்த மாதிரி கேர்ள்ஸ் தானே எதிர்பார்த்து இந்த ஆப்ல பேச வருவாங்க. ஸோ உங்களோட சேஃப்டியை இந்த ஆப் கன்சர்ன் பண்ணுமான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த ஆப் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஸோ இவ்வளவுதான் வைப்லி ஆப்போட கம்ப்ளீட் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.